அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் மாவட்ட வாரியாக பார்த்துட்ருக்கோம். வருவாய்த்துறை கீழே இருக்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்தந்த மாவட்டத்திற்கான அவங்களுடைய மாவட்ட இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இன்றைய தினம் 1/8/2025 இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தஞ்சாவூருடைய மாவட்ட வெப்சைட் தஞ்சாவூர்.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க தாலுக்காவுக்கெல்லாம் தாலுக்கா வாரியாக காலி பணியிடங்கள் ஒதுக்கி மொத்தம் 305 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தஞ்சாவூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 305 கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒவ்வொரு வேகன்சிஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்தெந்த தாலுக்காவுக்கு கிராம உதவியாளருக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் தாலுக்கா, திருவையாறு தாலுக்கா, பூதலூர் தாலுக்கா, ஒரத்தநாடு தாலுக்கா, பாபநாசம் தாலுக்கா, கும்பகோணம் தாலுக்கா, திருவிடைமருதூர் தாலுக்கா, பட்டுக்கோட்டை தாலுக்கா, பேராவூரணி தாலுக்கா மற்றும் திருவோணம் தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த தாலுக்காவிலலாம் வேக்கன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு தாலுக்காவிலையும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் தாலுக்காவுக்கு பார்க்கலாம். தஞ்சாவூர் தாலுக்காவில் அவங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 வேக்கன்சி தஞ்சாவூர் தாலுக்காவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கீழே 13 கிராமங்களை அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து திருவையாறு தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அவங்க நோட்டிஃபிகேஷனும் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொதுவாக கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதில் இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவையாறு தாலுக்காவுக்கு 18 காலி பணியிடங்களுக்கு 18 விதமான கிராமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பூதலூர் தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பூதலூர் தாலுக்காவுக்கு 19 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. 19 கிராமங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரத்தநாடு தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரத்தநாடு தாலுக்காவில் 34 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஒரு அதிக வேக்கன்சி இருக்குது, பரவாயில்ல. ஒரத்தநாடு தாலுக்காவுக்கு 34 கிராமங்களுக்கு கிராம உதவியாளருக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரத்தநாடு தாலுக்காவை சேர்ந்தவங்க இதில் உங்கள் கிராமம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்து பாபநாசம் தாலுக்கா பார்க்கலாம். பாபநாசம் தாலுக்காவில் மொத்தம் 55 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நல்ல அதிக காலி பணியிடங்கள் பாபநாசம் தாலுக்காவிலையும் இருக்குது. 55 வேக்கன்சி அப்படின்னா அதுக்கு கீழே 55 கிராமங்கள் வருதுன்னு அர்த்தம். அதில் உங்கள் கிராமம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கிராமத்தின் பேர் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்க கிராமத்தின் பேர் கொடுக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பாபநாசம் தாலுக்காவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு தாலுக்காவும் அந்தந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க மட்டும்தான் போய் அப்ளை பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்து கும்பகோணம் தாலுக்காவில் பார்க்கலாம். கும்பகோணம் தாலுக்காவுக்கு எவ்வளோ வேக்கன்சினா 65 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் கும்பகோணத்தில் 65 கிராமங்களுக்கு கும்பகோணம் தாலுக்காவுக்கு எடுக்கிறாங்க. நல்ல வேக்கன்சி கும்பகோணம் தாலுக்காவும் இருக்குது. கும்பகோணம் தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்கள் உங்கள் கிராமம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவிடைமருதூர் தாலுக்கா. திருவிடைமருதூர் தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குனாக்க உங்களுக்கு 33 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அப்போது திருவிடைமருதூர் தாலுக்காவை கீழே வர்ற விண்ணப்பதாரர்கள் அந்த 33ல் உங்கள் கிராமம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பக்கத்து கிராமம் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 33 கிராமங்களுக்கு திருவிடைமருதூருக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பட்டுக்கோட்டை தாலுக்காவுக்கு பார்க்கலாம். பட்டுக்கோட்டை தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னா 28 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. 28 வேக்கன்சிக்கும் 28 கிராமங்கள் பட்டுக்கோட்டை தாலுக்காவுக்கு கீழே வருங்க. நீங்கள் அந்த கிராமங்களை பாருங்கள், உங்கள் கிராமம் இருக்குன்னா பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் இருக்க கிராமத்துக்கு பட்டுக்கோட்டை தாலுக்காவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராவூரணி தாலுக்கா.
பேராவூரணி தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 20 வேக்கன்சி பேராவூரணி தாலுக்காவில் இருக்குங்க. பேராவூரணி தாலுக்கா வந்து 20 வேக்கன்சி, அது கீழே 20 கிராமங்கள் இருக்குது. அது எந்தெந்த கிராமங்கள் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவோணம் தாலுக்கா. திருவோணம் தாலுக்காவில் வேக்கன்சிஸ், இது வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுக்கான்னு நினைக்கிறேன். இதுலேயுமே பரவாயில்ல. திருவோணம் தாலுக்காவிலையும் 20 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. திருவோணம் தாலுக்காவுக்கு கீழே 20 கிராமங்கள் இருக்குது. அந்த 20 கிராமங்களில் உங்கள் கிராமம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் கிராமத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இதற்கான இப்போ நம்ம பார்த்துட்டோம். தஞ்சாவூர், திருவையாறு, பூதலூர், ஒரத்தநாடு, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவோணம், இந்த தாலுக்கா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மோஸ்ட்லி ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு உங்கள் கிராமம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் கிராமத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் இருக்க கிராமத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்கும், எந்த தாலுக்காவுக்கு வேறு தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணலாமான்ட்டு. கிடையாது. நீங்கள் சொந்தமாக வசிக்கிற உங்களுடைய தாலுக்காவுக்கு மட்டும்தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய தாலுக்காவுக்கு கீழே வர்ற எந்த கிராமத்துக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் தாலுக்காவிலேருந்து அப்ளை பண்ணணும். கல்வி தகுதி 10வது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10வது தோல்வியும் அப்ளை பண்ணிக்கலாம். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொதுவான உங்களுக்கான இது. ஓகேங்களா? வயது வரம்போ நான் பொதுவானது இதில் சொல்கிறேன். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுதான் எல்லா வீடியோக்கும் பொருந்தும் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வயது வரம்பு சொல்கிறேன். பொது பிரிவினருக்கு பார்த்தோம்னா இப்போ பொதுவாக குறைந்தபட்ச வயது 21 தான். பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது 32 ஆகவும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளேயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு வயது தளர்வும், அப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது தளர்வு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேலே அது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த தாலுக்காவை எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறது உங்களுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க நோட்டிஃபிகேஷன் மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களே, அதை தான் நான் இப்போ கிளிக் பண்ணேன். அதில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள விவரங்களையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கு தான் அப்ளை பண்ணணும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ இதில் உங்களுடைய வட்டத்தின் பேரை இதில் நீங்கள் எழுதிடணும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ இதில் ஒட்டப்படணும். உங்களுடைய பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், தந்தை அல்லது கணவர் பெயர் அப்படி எழுதிக்கணும். பாலினம் அதை நீங்கள் குறிச்சிக்கணும். பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதினீர்களா அது. இதெல்லாம் பொதுவாக நம்ம அன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம், அதுதான் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வசிக்கும் முகவரி, இருப்பிடச் சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த முகவரியை கரெக்டாக நீங்கள் இதில் எழுதிடணும் அவங்க சொல்கிறது போல். அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அந்த பிஎஸ்டிஎம் இருக்கா, நிர்ணயிக்கப்பட்ட தகுதிக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. இப்போ முன்னாள் இராணுவத்தினரா, ஆதரவற்ற விதவியா, மாற்றுத்திறனாளியா அதெல்லாம் கொடுங்க. முன்னுரிமை வேறு எதுவும் இருக்குனாலும் கொடுங்க. இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. மிதிவண்டிக்கும் தனியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா அதோட பதிவெண், அதோட சான்றும் நீங்கள் இணைக்கணும். குற்ற வழக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுடைய உறுதிமொழி படிவத்தை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது இணைக்கப்பட்டுள்ளதும் கையொப்பமிட்டிருக்கணும். ஓகேவா? இதுதான். நீங்கள் கீழே உள்ள உறுதிமொழியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே இங்கே ஒரு சைன் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வட்டத்தின் பெயர் எடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று அப்ளை பண்ணணும். உங்களுடைய தாலுக்காவுக்கு கீழே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் தனியாக கொடுக்குறோம், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.